வீடேறி வர்றவனுக்கு நல்ல நாள் கொடுத்து அனுப்பணும்ல சார். ஏய் நான் ஓவரா பேசிட்டு இருக்கேன். எத்தனை தடவை போடா போடா. ஏய் சும்மா சண்டால விட்டுட்டு. ஏய் அடிக்காரா. ஏய் முத்தே, ஏடா அடங்கடா. ஏண்டா எத்தனை வாட்டி வாங்கினாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியடா. உன்னை சொல்லி என்ன பண்றது? உன்னையும் நம்பி உங்க கூட சில தருதல் எல்லாம் சுத்திட்டு இருக்குல்ல. நீ தேவையில்லாம இதுல தலையிடுற. இது என் தொழில். அடுத்தவங்கள மிரட்டி காசு புடுங்கிறது தொழில்லடா, திருட்டு. அவன் கொடுத்த பணத்தை அவன் கேட்கறான். உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏய் எல்லாத்தையும் நீ கேட்டுட்டு தான்டா இருந்தேன். கொடுத்ததை மட்டும் கேட்கல, கொடுக்க வேண்டியதை விட அதிகமா கேட்டுட்டு இருக்கிறான். அது ஏன் இஷ்டம். நான் பணம் கொடுத்தவன், அவன் வாங்கினவன். உன் வேலையை பார்த்துட்டு போ. அப்படிலாம் போக முடியாதுடா. உன்ன மாதிரி மொல்ல மாதிரிங்கெல்லாம் சாதாரண ஜனத்தை தொல்லை கொடுக்குறப்போ பார்த்துட்டு சும்மா போறாது நான் கிடையாது. இப்ப என்ன உன் வீட்டுக்குள்ளேயே வந்தேன்? என் வீட்டுக்குள்ள வந்துருவியா? கால் எடுத்து வச்சு போடுறா. வச்ச கால் இருக்காது. ஏதோ இந்த மனுஷன் பாவம் அப்பாவே இருக்காரு, என்ன செய்யுதுன்னு தெரியாம இருக்காரு. ஏன் சார் இந்த பண்ணாடட்டெல்லாம் எதுக்கு சார் காசு வாங்கினீங்க? வேற ஆளா சார் இல்ல? எனக்கு கொஞ்சம் அவசரமா தேவைப்பட்டுச்சு, அதான் வாங்கிட்டேன். நமக்கு வர்ற கஷ்டத்தை வச்சு இவனுங்க லாபம் சம்பாதிக்கிறானுங்க சார். இதெல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாது சார். நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க சார். ஏய் என்ன பூச்சாண்டி காட்டுறியா? போலீஸ் வந்தா என்ன பண்ணுவாங்க? அதானே, உனக்கு ஏன்டா போலீஸ்னா பயம் வரப்போகுது? அவங்களோட கெஸ்ட் ஆச்சு நீ. அடிக்கடி வேற போயிட்டு வந்துட்டு இருக்கிற. இப்ப போலீஸ் வந்தாலும் எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் தண்ணி வாங்கி குடிக்க தான் சார் வந்தேன்னு சொல்லுவேன். நீ தெரியும்டா அவனை பத்தி. அதான் நீ இவ்வளவு நேரம் உங்களை மிரட்டின இல்ல, அதிக காசு கேட்டது, அவர் பொண்டாட்டியை சமைக்க சொன்னது, எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிட்டேன். பாக்குறியா? இப்ப எனக்கு பணம் தேவைப்படுது. வட்டி கொடுத்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வசூல் பண்ணிட்டு இருக்கேன். நீ 50,000 ரூபாய் எடு. என்கிட்ட பணம் அவ்வளோ இல்லைங்க. உன் பொண்டாட்டி வேற கீரை சமைக்கிறாங்க, கண்ணுக்கு நல்லதாமே. கரெக்டா படம் பிடிச்சிருக்கேனா? இது போதும். வீடேறி வந்து பணம் கேட்டு மிரட்டினேன்னு இன்னும் 6 மாசத்துக்கு உள்ள வச்சிருவாங்க சார். நீங்க போலீஸ் ஃபோன் பண்ணுங்க சார். ஏன் பயப்படுறீங்க? அந்த தம்பி சொன்ன மாதிரியே செய்யுங்க. பொறுக்கி பசங்க எப்படி எல்லாம் வந்து பேசுறாங்க. போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். நீங்க ஃபோன் பண்ணுங்க. அப்படி சொல்லுக்கா, பண்ணுங்க சார். நீங்க இல்ல இல்ல வேண்டாம். நான் என்ன மிரட்டவா வந்தேன்? ஏதோ கொடுத்த காசை கேட்க வந்தேன். அப்புறம் இனிமேல் வட்டியெல்லாம் வேண்டாம். அடுத்த மாசம் மொத்தமா அசலை கொடுத்துருங்க. அது எப்படி சார் மொத்தமா கொடுக்கறது? அதான் சப்போர்ட்டுக்கு ஆள் வருது இல்ல, பணத்தை கொடுக்க சொல்லு பார்க்கலாம். ஓடிடுவானுங்க. டேய் வாங்கடா. டேய் நீ வாடா. எங்க ஓடுற? அசல கொடுன்னு அசால்ட்டா மாட்டிட்டு போற. அப்படிலாம் அவர் கொடுக்க மாட்டாரா சார்? நீங்க இன்னும் எவ்வளவு சார் கொடுக்கணும் உனக்கு? 1,50,000 சார். ஓ, ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் எடுத்துட்டு வாங்க சார். எடுத்துட்டு